இடரற்ற உறவுகளுக்கு உதவ கரம் கொடுப்போம். தாயகத்தில் இயற்கை இடர்களால் அல்லலுறும் வடக்கு கிழக்கு மலையக மக்களுக்கான IBC தமிழின் உறவு பாலம் வெள்ள நிவாரண பணி. தொடர்புகளுக்கு 0044 7832 76 95 22 மற்றும் 0094 77 137 7306. வணக்கம். மற்றும் ஒரு உண்மை நலச நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். திடீரென்று மீண்டும் மழை பொழிகின்ற நிலைப்பாடு காணப்படுகிறது. திடீரென வீடுகள் பல உடைந்திருக்கின்றது. கொழும்பை மையப்படுத்தி பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் பலியினுடைய எண்ணிக்கைகள் எல்லாம் அதிகரித்திருக்கிறது. இவைகள் சார்ந்துதான் நாங்கள் பார்க்க போகின்றோம். கொழும்பின் பல பகுதிகளில் மீண்டும் அடைமழை பெய்து வருகின்றது. சீரற்ற காலநிலையின் காரணமாக கடந்த சில தினங்களாக நாட்டில் பாரிய அனர்த்தங்கள் ஏற்பட்டிருந்தன. இந்த நிலையில் கடந்த 3 தினங்களாக கொழும்பு உள்ளிட்ட நாட்டின் பல பகுதிகளில் மழையற்ற காலநிலை நிலவி வந்தது. எனினும் நேற்று மாலை முதல் கொழும்பின் பல பாகங்களிலும் கடும் மழை பெய்து வருகிறது. எனவே ஆபத்து நிறைந்த பகுதிகளில் இருக்கின்ற மக்கள் மிகவும் அவதானமாக செயற்படுமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக வானிலையானது மழை பொழியும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது எதிர்வருகின்ற நாட்களில். இது இவ்வாறு இருக்க கொழும்பின் மழை வெள்ளத்தினால பாதிக்கப்பட்ட பெரிய தூண் ஒன்று சரிந்து விழுந்ததால 5 வீடுகள் உடைந்திருக்கிறது. அந்த உடைந்த நிலையில் ஒரு பரபரப்பு நிலை காணப்படுகிறது. ஜெம்பட்டா வீதியில் அமைந்துள்ள 95ஆம் தோட்ட பகுதியில் உள்ள 5 வீடுகளே இவ்வாறு நேற்றிரவு உடைந்து விழுந்திருக்கின்றன. அண்மையில் ஏற்பட்ட அனர்த்த நிலைமை காரணமாக அந்த பகுதியில் உள்ள மக்கள் ஏற்கனவே பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டிருந்தனர். இதன் காரணமாக எந்தவித உயிர் சேதங்களும் ஏற்படவில்லை என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சம்பவம் தொடர்பாக அறிந்து கொண்டு மாநகர சபை மேஜர் விராய்கெலி பல்தசார் தலைமையிலான குழுவினர் சம்பவ இடத்துக்கு நேற்றைய தினம் சென்றிருந்தார்கள். அதை பார்வையிட்டிருந்தார்கள். அந்த பகுதியில் பாதுகாப்பை பலப்படுத்துவது தொடர்பில் கொழும்பு மாநகர சபை மேஜர் நடவடிக்கை எடுத்திருக்கின்றார். அத்தோடு பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு வழங்கப்பட வேண்டிய உடனடி உதவிகள், நீண்டகால பாதுகாப்பு, வீட்டு திட்டங்கள் போன்ற விடயங்களில் அவசர நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்ற விடயத்தை மாநகர சபை உறுப்பினர் ஆனந்தகுமார் தெரிவித்திருக்கிறார். மேலும் பாதிக்கப்பட்ட குடியிருப்பாளர்களுக்கான தேவையான நலத்திட்டங்கள் மற்றும் வீட்டு வசதிகள் விரைவில் வழங்கப்படும் என்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. கனமழை காரணமாக மண் சரிவு மற்றும் கட்டிடம் இடிந்து விழும் அபாயம் அதிகரித்துள்ள நிலையில பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறும் தொடர்ச்சியாக அதிகாரிகள் அறிவுறுத்தல்கள் வழங்கி வருகின்றார்கள். இலங்கையில சீரற்ற காலநிலை காரணமாக முழுமையாகவும் பகுதி அளவிலும் சேதமடைந்த வீடுகளை உரிய முறையின்படி அடையாளம் காணுமாறும் இழப்பீடு வழங்குவதற்கு தேவையான துல்லியமான தரவுகளை திறம்பட பெறுவதற்கான விசேட பொறிமுறையை உருவாக்கவும் வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபை அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க பணிப்புரை விடுத்தார். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க மற்றும் வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபை அதிகாரிகளுக்கும் நிதியமைச்சின் அதிகாரிகளுக்கும் இடையிலான சந்திப்பு நேற்றைய தினம் முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றிருந்தது. அந்த சந்திப்பின் போதுதான் ஜனாதிபதி இந்த அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறார். டித்வா சூறாவளியினால் சேதமடைந்த வீடுகளுக்கு இழப்பீடு வழங்கும் செயல்முறையை ஆராய்கின்ற நோக்கத்தோடு இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றது. பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளில் வாழுகின்ற மக்கள் மீண்டும் இதுபோன்ற அனர்த்தத்தினால பாதிக்கப்படாமல் இருக்க நீண்ட கால தீர்வை வழங்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்திய ஜனாதிபதி அதுக்கான துல்லியமான தரவுகளை அடையாளம் காணுமாறும் அறிவுறுத்தல்கள் அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இதுவரை நடத்தப்பட்ட கணக்கெடுப்புகளின்படி மண் சரிவுகளால 1289 வீடுகள் முழுமையாக சேதமடைந்திருப்பதாகவும் 44,574 வீடுகள் பகுதி அளவில் சேதமடைந்திருப்பதாகவும் வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையின் அதிகாரிகள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். வீடமைப்பு நிர்மாணிப்பு மற்றும் நீர்வளங்கள் அமைச்சர் சுனில் ரணசிங்க, நிதி அமைச்சின் செயலாளர் கலாநிதி கர்ஷன சூரிய பெரும, தேசிய வரவு செலவு திட்டத்தின் திணைக்களத்தினுடைய பணிப்பாளர் நாயகம் ஜூட் நிலுக்ஷான், தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் பட அதிகாரிகள் பலர் இந்த நிகழ்வில் இந்த உரையாடலில் கலந்திருந்தார்கள் என்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. இதையும் தாண்டி நாட்டுக்கு நிதியுதவிகளை ஏராளமான நாடுகள் வழங்கி வருகின்ற இந்த பின்னணியில் வியட்நாம், தாய்லாந்து மற்றும் இலங்கை ஆகிய 3 நாடுகளையும் தாக்கிய வெள்ளம் மற்றும் மண் சரிவுகளில் பின்னணியில மீட்பு பணிகளுக்கு ஆதரவளிக்கும் விதமாக மொத்தமாக 1.5 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான மனிதாபிமான உதவிகளை வழங்க உள்ளதாக தென் கொரிய அரசாங்கம் சொல்லி இருக்கிறது. அந்த நாட்டின் வெளிவிகார அமைச்சு நேற்றைய தினம் இந்த விடயத்தை வழங்கி இருக்கிறது என்ற விடயத்தை நாங்கள் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது.
மீளமைக்கவும் உள்ளூர் மக்கள் விரைவில் இயல்பு வாழ்க்கையை திரும்ப ஆதரவளிக்கவும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு நாட்டுக்கும் தலா 500,000 அமெரிக்க டாலர் வழங்கப்படும் என்று அந்த அமைச்சு தெரிவித்திருக்கிறது. கடந்த மாதம் பிற்பகுதியில் தென் மற்றும் தென்கிழக்கு ஆசியாவின் 3 நாடுகளையும் உலுக்கிய இந்த அனர்த்தம் 1300க்கும் மேற்பட்டோரின் உயிரை பலி கொண்டிருக்கின்றது. அத்தோடு இந்த பகுதிகளில் வீடுகள், வீதிகள், விவசாய பயிர்கள் அழிந்து பாரிய சேதத்தை உண்டு பண்ணி இருக்கிறது, வாழ்வாதாரத்தை இல்லாமல் பண்ணியிருக்கிறது. இதையும் தாண்டி சீரற்ற காலநிலை காரணமாக நாடு முழுவதும் ஏற்பட்ட அனர்த்தங்களில் உயிரிழந்தோற்ற எண்ணிக்கை 486 அதிகரித்திருக்கிறது. நாடு முழுவதும் சீரற்ற வானிலை மற்றும் அனர்த்த நிலைமைகள் காரணமாக பாதிக்கப்பட்டவர்களின் விவரங்கள் அடங்கிய அறிக்கையை அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் நேற்றைய தினம் வெளியிட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. நாடு முழுவதும் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக அந்த அனர்த்த நிலைமைகள் காரணமாகவும் பாதிக்கப்பட்டோரின் விவரங்கள் அடங்கிய அறிக்கை அனர்த்த முகாமைத்துவ நிலையம் அறிவித்திருக்கின்றது என்ற விடயத்தையும் இங்கே நாம் பதிவு செய்யக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே அந்த புள்ளி விவரங்களின்படி அனர்த்தத்தினால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 486 அதிகரித்திருப்பதோடு 341 பேர் காணாமல் போயிருக்கின்றார்கள் என்ற விடயமும் இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. இதையும் தாண்டி மற்றொரு இந்திய விமானம் இலங்கைக்கு வந்தடைந்திருக்கிறது. அனர்த்தத்துக்கு பின்னர் நாடு முழுவதும் உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்திக்கான அரசாங்கம் ஆரம்பித்திருக்கக்கூடிய அந்த வேலை திட்டத்துக்கு ஆதரவளிக்கும் வகையில் இந்த விமானம் நாட்டை வந்தடைந்திருக்கிறது. பாலம் மற்றும் பாகங்கள் மற்றும் விசேட பணியாளர்களுடனான இந்திய விமானப்படைக்கு சொந்தமான C-17 விமானம் இலங்கையை வந்தடைந்திருக்கிறது. இந்த விமானத்தில் கொண்டு வரப்பட்ட பாலம் மற்றும் பாகங்கள் செயல்பாட்டு தேவைகளுக்கு ஏற்ப பயன்படுத்த முடிவதுடன் பால கட்டுமானத்துக்கான பொருட்கள் அத்தோடு பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உடனடியாக பயன்படுத்தக்கூடிய 110 அடி நீளமுள்ள இருவழி பேலி பாலங்கள் ஆகியவை இதில் அடங்கும் என்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே வெள்ளம் மற்றும் மண் சரிவுகளை பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தேடல், மீட்பு மற்றும் போக்குவரத்து நடவடிக்கைகளுக்கு உதவ 5 சிறு படகுகளும் இதில் அடங்குகின்றன. தற்காலிக பாலங்களை அமைப்பதில் பயிற்சி பெற்ற 20 பொறியியலாளர்கள் குழுவும் அனர்த்த நிவாரண பணிகளில் உதவ 5 மருத்துவ ஊழியர்களும் இந்த நாட்டுக்கு அழைத்து வந்திருக்கிறார்கள். 25 பேர் கொண்ட இந்த குழு உள்நாட்டு பொறியியலாளர்கள் மற்றும் அவசர நிவாரண குழுக்களுடன் ஒருங்கிணைந்து செயல்படும் அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உணவு, மருத்துவ பொருட்கள் மற்றும் ஏனைய அத்தியாவசிய சேவைகளை வழங்க நிவாரண சேவைகளை வழங்குவதிலும் மக்களிட வாழ்க்கையை இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதிலும் இந்தியா தொடர்ச்சியாக ஆதரவை பெரிதும் வழங்கி கொண்டிருக்கின்றது. ஆகவே இலங்கை பெரிதும் பாராட்டுகின்றது என்ற விடயத்தை நாம் இங்கு பதிவு செய்யக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே எது எப்படி இருந்தாலும் உண்மையில் இந்த இடத்துல நாங்கள் பல நாடுகளை, எங்களுக்கு உதவி செய்கின்ற பல நாடுகளையும் பாராட்ட வேண்டிய, நன்றியுடன் நினைவு கூற வேண்டிய நேரமாக இருக்கிறது. இதையும் தாண்டி மீட்பு பணிகள் துரிதமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னும் பல பகுதிகளில் இந்த மண் மேடுகளில் சிக்குண்டவர்களை மீட்கின்ற பணிகள் என்பது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. முழுமையாக விவரங்கள் தெரியாத நிலையில் இன்னும் காணாமல் போனோருடைய எண்ணிக்கையும் அந்த 300 என்கின்ற அந்த மட்டத்திலேயே இருக்கிறது. தொடர்ச்சியாக 346 என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே மீட்பு பணிகள் இன்னும் முன்னெடுக்கப்படுகிறது. மனிதாபிமானம் படைத்த எத்தனையோ உள்ளங்கள் உதவி கொண்டிருக்கின்றார்கள். நாட்டினுடைய நிலையானது ஒரு இக்கட்டான நிலையில பயணித்துக் கொண்டிருக்கின்றது என்பதை தான் இங்கு நாம் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. மற்றும் ஒரு உண்மை நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.